Hi! இந்த வீடியோல நம்ம Excel text functions யூஸ் பண்ணி ஒரு sample food app dataவை எப்படி clean பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி text functions பத்தி ஒரு detail வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. So let's get started. So இந்த டேட்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா order ID, customer details, அதுல வந்து name and அவங்களோட address இருக்கு. Then எந்த restaurant and order time வந்து நம்மகிட்ட இருக்கு. So இதுல சில questions வந்து நான் எடுத்திருக்கேன். First வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கெட் ஒன்லி த கஸ்டமர் நேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸில் லைக் ராஜ்குமார் அண்ட் அவங்களோட அட்ரஸ் இருக்குது, ரைட், _ அண்ட் அவங்களோட அட்ரஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு இந்த ராஜ்குமார்ங்கிற இந்த நேம் மட்டும் வேணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு வேறு ஏதாவது வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே இன்னொரு காமன் பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா _ இருக்குது. எல்லா ஒரு நேமுக்கு முன்னாடியும் _ இருக்குது. ஸோ இந்த மாதிரி லட்சி ஒரு _ முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட். அண்ட் இப்போது லெஃப்ட் ஃபங்க்ஷனில் என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். வெறும் லெஃப்ட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ராஜ்குமாருக்கு எத்தனை கேரக்டர்ஸுங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேம் வந்து பிரியா கே அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பிரியா கே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரண் எம் இருக்குது. அண்ட் கிரண் எம் அப்படிங்கிற நேம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு _ இருக்குது, 2 _ இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு நேமுக்குமே ஒவ்வொரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வரனால நம்ம ஜென்ரிக்காக வந்து ஒரு லெஃப்ட் ஃபங்க்ஷன் எழுத முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனில் சர்ச் யூஸ் பண்ணி, சர்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி _ முன்னாடி இருக்கக்கூடிய கேரக்டரை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம லெஃப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்துருச்சு. இதுவே நான் அடுத்த இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ பிரியா கே அண்ட் அதுக்கப்புறம் அட்ரஸோட ஒரு லெட்டர் நமக்கு வருது. அண்ட் கிரண் _ எம் அண்ட் _ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 8 கேரக்டர்ஸுங்கிறது ஃபெச் ஆகிட்டே இருக்கும். அது என்ன நேமாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் நமக்கு இந்த டைரெக்டாக லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு எங்கே ஃபஸ்ட்டு அந்த _ வருதோ அந்த நான் சர்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு சர்ச் கொடுத்துக்கலாம். ஸோ சர்ச்சில் சர்ச் ஃபார் _ ஸோ அதுக்கு வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே _ கொடுத்துக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் டு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வந்து அந்த எந்த பொசிஷனில் வந்து அந்த _ வருதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த @ சிம்பிள் பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து _ எனக்கு இன்க்ளூட் ஆக வேணாம், அதனால நான் -1 கொடுத்துருவேன். அப்போ லெஃப்ட்டில் 8 வந்துடுமா? ஸோ லெட்ஸ் சே இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பிரியா கே அப்படிக்கு 7 வருது, கிரண் அப்படிங்கிற நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வருது. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு நேமுக்கு தகுந்த அந்த எந்த பொசிஷனில் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அந்த பொசிஷனோட நெக்ஸ்ட்டு பொசிஷன் கிடச்சிருது. அப்போ நான் -1 கொடுத்தேன்னா எனக்கு ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனில் நம்மளோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துப்போம், கமா. ஓகேவா? அண்ட் இதுலேருந்து எனக்கு ஒரு பொசிஷன் -1 ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எனக்கு நேம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ நான் இது எப்படி நான் க்ளீனிங் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா லெட்ஸ் சே இந்த இடத்துல நேம், கஸ்டமர் நேம் அப்படின்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கஸ்டமர் நேம் காலமில் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணனா போதும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு கஸ்டமர் நேம் கிடச்சிருச்சு, ரைட். அண்ட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்,
ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 டிஜிட்ஸ், அதாவது பின்கோட், அட்ரஸில் இருக்கக்கூடிய பின்கோடை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக? ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நம்ம இதுக்கு வந்து ஜஸ்ட் ரைட் யூஸ் பண்ணால் போதும். ஸோ பின்கோட் அப்படின்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு ரைட் அண்ட் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 டிஜிட்ஸ். ஸோ இதை நான் ஈஸியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் கூகுள் ஷீட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்து ஃபில் பண்ணிட்டான்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில்லப் ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்கோட் நமக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவாக. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ஃபார்முலாவை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நேம்ஸில் வந்து எனக்கு இன்கன்சிஸ்டன்ஸ் நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பர்கர் கிங் இருக்குது. ஸோ பர்கர் வந்து லோவர் கேஸ்லேயும், கிங் வந்து ஃபுல்லாமே அப்பர் கேஸ்லேயும் இருக்குது. ஸோ ப்ராப்பராக நான் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் க்ளீன்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லை க்ளீன்ட் ரெஸ்டாரண்ட் நேம், இல்லைனா ஜஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் நேம்னே கொடுத்துக்கோங்க. அண்ட் இஸ் ப்ராப்பர் ஈக்குவல் டு ப்ராப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். ஸோ நவ் யூ கேன் சி ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஃபார்முலா அப்ளை ஆகிடுச்சு அண்ட் டேட்டா க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஸோ இதையும் நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்ககிட்ட வந்து டேட் இருக்குது. ஸோ இங்கே ஆர்டர் டைம் பார்த்தீங்கன்னா டேட்டும் இருக்குது, கூடவே நமக்கு டைம் இருக்குது. ஸோ நமக்கு டேட்டும் டைமையும் தனித்தனியாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டேட் அண்ட் டைம். ஸோ ஜஸ்ட் நான் டேட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நம்மளோட ஆர்டர் டைம் அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஃபார்மேட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எனக்கு என்ன தேவைன்னா டேட் தேவை. ஸோ மந்த், டே அண்ட் இயர். ஸோ நமக்கு டேட் மட்டும் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். ரைட். ஸோ செப்பரேட் டேட். ஸோ டேட் நமக்கு செப்பரேட் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் தென் இதில் நம்ம டைம் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஒரு ஃபார்முலா நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமிங்கில் ஏதாவது இன்கன்சிஸ்டன்ஸாக நமக்கு ஏதாவது இருக்குது, ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம அதுவுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்கன்சிஸ்டன்ட் நேம்ஸில் கிரண் அண்டர்ஸ்கோர் எம்என் இருக்குது, அதாவது கிரண் எம்என் இருக்க இடத்துல கிரண் அண்டர்ஸ்கோர் எம்என் இருக்குது. இதனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமர் நேம் பிரிக்கும் போது வெறும் கிரண் அப்படின்னு தான் வந்திருக்கு, எம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா அகெயின் நம்ம இதில் இந்த இடத்துல ப்ராப்பர் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்கோரை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கு சப்ஸ்டிடியூட் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த நேமை மட்டும் நான் தனியாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டிடியூட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் டு சர்ச் அண்ட் டெக்ஸ்ட் டு ரிப்ளேஸ் வித்தில் நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்கோர் அண்ட் நான் எதை ரிப்ளேஸ் பண்ணணும், ரிப்ளேஸ் வித் ஸ்பேஸ். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. நவ் வந்து எனக்கு அந்த அண்டர்ஸ்கோர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த லெட்டர் வந்து எனக்கு தேவையில்லையா, ஸோ அதை நான் வந்து லைக் அந்த ஸ்பேஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணும், அதாவது செகண்ட் ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அகெயின் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஃபார்முலா. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த அண்டர்ஸ்கோரை லைக் வெறும் எம்டி ஸ்பேஸால். அதாவது நான் வந்து அந்த கிரண் அண்டர்ஸ்கோர் எம் அந்த அண்டர்ஸ்கோரை நம்ம ரிமூவ் பண்ணிடும் அண்ட் அதை வந்து நம்ம லைக் ஒரு எம்டி ஸ்பேஸால் நம்ம ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை கேரக்டர்ஸ் எனக்கு வேணுமோ அந்த கிரண் அப்படிங்கிற கேரக்டர்ஸ்க்கு எத்தனை கேரக்டர்ஸ் வேணுங்கிறத நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அண்ட் இதிலேருந்து நம்ம நேமை வந்து ப்ராப்பர் கேஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அப்ளை திஸ். இதை நம்ம அப்ளை பண்ணலாம்.
அண்ட் என்டர் கொடுங்க. ஸோ நமக்கு கிரண் அண்டர்ஸ்கோர் இல்லை எம் அண்ட் 78 சொல்லிட்டு நமக்கு தனியாக பிரிஞ்சிருச்சு. ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேமிங் இன்கன்சிஸ்டன்ஸை நம்ம பிரிக்கிறது. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா லெஃப்ட் பார்த்துருக்கோம், ரைட் பார்த்துருக்கோம், ப்ராப்பர் பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம், தென் சப்ஸ்டியூட் பார்த்துருக்கோம். ரைட். அண்ட் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு. அதில் எல்லா விதமான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸ் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த மாதிரி இந்த டேட்டாவை நம்ம இந்த மாதிரி கஸ்டமர் நேம், பின்கோட், ரெஸ்டாரண்ட் நேம், டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவை க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதை நம்ம தனி ஷீட்ஸில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் Ctrl+Shift+V கொடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்படி இருந்த நம்ம ஒரு டேட்டாவை நமக்கு தேவையானபடி டேட்டாவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா க்ளீனிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எக்ஸல் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு எக்ஸலில் வேறு என்ன கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.